பிக் பாஸ் அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் கிட்டத்தட்ட நாமினேஷன்ல 11 பேர் வந்திருக்கிறாங்க. வேற மாதிரி ஒரு நாமினேஷனாக தான் இருக்கு. அந்த நாமினேஷனை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து அந்த நாமினேஷன்ல கனி சொன்ன ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் இருக்கு. சாண்ட்ராக்கு மொத்தமா முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. லைவ்ல இன்னொரு பக்கம் பார்வதி கமருதீன் ஆஹா விலக போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுதோ. ஒரு பக்கம் பார்வதி கோச்சிட்டு இருக்காங்க கமருதீன். அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நான் இதுதான் பண்ண போறேன்ற மாதிரி கமருதீனும் ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்கார். அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். வியானா வெளியே வந்து அவங்களோட முதல் பதிவை வெளியிட்டிருக்காங்க. அந்த பதிவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். பிக் பாஸும் ஒரு சில அறிவுரைகள் கொடுத்தார். இந்த 4 விஷயம் தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். முதல்ல நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போயிடுவோம். ஸோ ஓப்பன் நாமினேஷன், பெயிண்ட் பூசுறது இதெல்லாம் தெரியும். ஸோ எஃப்ஜே சபரியை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டே அதுதான். எஃப்ஜே சபரியை நாமினேட் பண்ணி ஸோ பூசி மொழுகிறான். ஒரு கேள்வி கேட்டானோ ஒரு விஷயத்த பண்ணாலும் அவன் பூசி மொழுகிறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கான். அது எனக்கு சரியா படலை அப்படின்ற மாதிரி ஓப்பனா போட்டு அடிச்சு சபரியை நாமினேட் பண்ணதெல்லாம் ஒரு எதிர்பார்க்கவே முடியாத ஒரு தருணமா இருந்தது. இட் வாஸ் ஷாக்கிங் மூமெண்ட் தான். ஷாக்கிங் மூமெண்ட்டாக தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த டீமுக்குள்ளேயே நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஓப்பனாகவே நாமினேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான். ஏற்கனவே சபரி ஒரு பக்கம் எஃப்ஜேவை நாமினேட் பண்ணியிருக்கான். ஆனால் எஃப்ஜே சபரியை நாமினேட் பண்ணது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அடுத்து வினோத் போய் பார்வதி, இதுவும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஒரு வேலையை சொன்னா அதை பண்ணாம ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு தான் வேலை செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அந்த கேப்டன்சி இதுல வந்து சண்டை போட்டாங்கல்ல, ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகேனாங்க. அதுல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுல வினோத் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு ஸோ இவங்க இப்பெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி போட்டு வச்சு நாமினேட் பண்ணதெல்லாம் அல்டிமேட்டு. வினோத் நாமினேட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு பக்கம். அடுத்து கனி வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. தனியா இருக்கேன்னு சொல்லி அனுதாப அலைய சம்பாதிக்கிறாங்க. எப்படி சாண்ட்ரா தனியா இருக்காங்கன்ற பேர்ல அனுதாப அலை சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட. ஏன்னா அதுதான் பண்றாங்க சாண்ட்ரா. எக்ஸாக்ட்லி. ஒரு பக்கம் டோர் முன்னாடி போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சட்டையை எடுத்துட்டு போய் உட்காந்துடுறாங்க. எங்க போனாலும் நான் தனியா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா உட்காந்து பார்வதி கூட பேசுவாங்க, இவங்க கூட பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. ஆனா தனியா இருக்கேன்றது மட்டும் சொல்லிடுவாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க இதை வச்சே ஒரு சிம்பதி கிரியேட் பண்றாங்கன்றது தான் உண்மை. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கு. சாண்ட்ராவோட பேட்டர்ன் மட்டும் நான் தெளிவாக சொல்றேன் மக்களே. சாண்ட்ரா இப்போ எத்தனை வாரம் டிராவல் ஆயிருக்காங்களோ அத்தனை வாரம் கண்டிப்பாக அந்த நாமினேஷன் டே இருக்கு இல்லையா, அந்த எபிசோடு முடிஞ்ச உடனே, ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு முடிஞ்ச உடனே இல்லை அடுத்த நாள் நாமினேஷன் முன்னாடியோ பின்னாடியோ அழுதுருவாங்க. கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு அழுதுருவாங்க, இல்லை பிக் பாஸ் கிட்ட அழுதுருவாங்க. இது வந்து தொடர்ந்து நடக்குது அப்படின்றது மட்டும் நான் பார்க்குறேன். இது ஒன்று. நீங்க எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து வரலாறை எடுத்து புரட்டி பாருங்கள். புரட்டி பார்த்தாவே சாண்ட்ராவோட கேம் பிளே இதுதான் அப்படின்றது கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். அடுத்து ஆதிரை வந்து அமித் நாமினேட் பண்றாங்க. கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ண முடியல. எப்படி கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு, அது ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பேர் அதில் வந்துட்டு 11 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. நம்ம ப்ரோமோ 1ல கெஸ் பண்ண அப்படி கரெக்ட் தான். வினோத்தும் மற்றும் விக்ரம் மட்டும் நாமினேஷன்ல இல்லை. எப்படி வினோத் அண்ட் விக்ரம் மட்டும் நாமினேஷன்ல இல்லை. அது இல்லாம மிச்சம் 11 பேருமே நாமினேஷன்ல இருக்காங்க. பார்வதி, அமித், சபரி, எஃப்ஜே, அரோரா, சாண்ட்ரா, சுபிக்ஷா, ஆதிரை, திவ்யா, கமருதீன், கனி, இந்த 11 பேர் டோட்டலா நாமினேஷன்ல இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த வாரம் ரிஸ்க்ல இருக்க போறது யாருன்னா சுபிக்ஷா, எஃப்ஜே, கனி அண்ட் அமித். இந்த 4 பேர்லாம் கொஞ்சம் ரிஸ்க்ல இருப்பாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பக்கம். அன்சீன் ப்ரோமோல இதை தான் காட்டப்பட்டிருக்கு. அதில் பார்வதி வேற ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷன், நாமினேஷன்ல வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து வியானா போட்ட பதிவு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் வந்து எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லையும் போட்டிருக்காங்க, ட்விட்டர்லையுமே போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நபர்களுக்கும், தனி மனித நபர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் லவ்வை கொடுக்குறேன் அப்படின்றதையும் சொல்லிக்கிறாங்க. ரியலி வெரி சாரி, ஐ ஹவ் டிசப்பாயிண்டட் யூ கைஸ். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் என் மேலே வச்சிட்டு இருந்த என்ன சொல்கிறது, எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி படுத்தாமல் நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கு நான் ரொம்ப 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 வருத்தப்படுறேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவும் வருத்தப்படுறாங்க. எப்படி இவங்களும் வருத்தப்படுறாங்களாம். அண்ட் மை மம், அவங்க அம்மாவும் வருத்தப்படுறேன் அப்படின்றதையும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. ஷுவர் ஐ வில் வின் பேக் ஆல் யுவர் ஆர்ட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட இதயங்களை நான் திரும்ப வாங்குவேன். ஸோ எப்படி நான் இப்போ எப்படி டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்களோ
அதை மீறி அதை கலைச்சிட்டு உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து அந்த லவ்வை திரும்ப பெறுவேன் அப்படின்றத சொல்லிட்டு லவ் யூ ஆல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிட்டு இவ்வளவு சீக்கிரமா போஸ்ட் போட்ட ஒரு நபர் யாருன்னா அது இவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து லைவ்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் பார்வதி காண்டாயிட்டாங்க. யாரு? கமருதீன் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா போய் நிக்கல, இதெல்லாம் பண்ணலன்ட்டு கமருதீன் போய் பார்வதியை கட்டி பிடிக்க ட்ரை பண்றாரு. எப்படி சூப்பர் டீலக்ஸ்ல கட்டி பிடிக்க ட்ரை பண்றாங்க. டேய் போ போ அப்படின்ற மாதிரி அவங்க கட்டி பிடிக்கவே விட மாட்டாங்க, தள்ளி தள்ளி விடுறாங்க பார்வதி. ஸோ கமருதீனும் ட்ரை பண்ணி அங்கே கன்சோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பார்வதி அது ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல, அவாய்ட் பண்ணிட்டு தள்ளிப்போன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து இருங்க, இன்னொரு விஷயத்துக்கு போக முடியாது. பிக் பாஸ் இந்த கேப்டன்சி டாஸ்க்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியல, ரேஸ் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியும் பார்த்து விளையாடுங்க, இறங்கி விளையாடுங்க. ஸோ இந்த ஃபயரோட இறங்கி நீங்க உங்களோட இடத்த நிர்ணயிச்சுக்குங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. ஃபயர் இதுக்கப்புறம் இந்த டைட்டில் ரோட் டு ஃபினாலே ரேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஃபினாலே டைட்டிலுக்கான ரேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதுக்கான வேலையை நீங்க இறங்கி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுத்து தான் தலை டாஸ்க் ஆரம்பிச்சாரு. இது ஒரு பக்கம். சில பேருக்கு இதுல குழப்பம் இருக்கும், ஏன் அந்த 6 பேர் மட்டும் கேஸ்ல ஜெயிச்சவங்க மட்டும் அந்த கேஸ் போட்டு ஜெயிச்சாங்கல்ல அவங்க எல்லாரும் மட்டும் தான் அந்த தலை போட்டியில பங்கேற்றாங்க. அது போன வீடியோல கன்வே பண்ண மறந்துட்டு அதை கன்வே பண்ணிட்டேன். அடுத்து கமருதீன் என்ன பண்றாரு, அமித் கிட்ட போய் சில விஷயங்களை பேசுறாரு. டேய் நீ வந்து பார்வதி அப்படின்றது ஒரு எல்லாரும் அவங்க எதிர்பார்ப்பாங்க, எப்படி விட்டு கொடுத்தல், நான் அவங்களுக்கு நீ உங்களுக்குன்ற மாதிரி விட்டு கொடுத்தல், இது மாதிரிலாம் ரொம்ப முக்கியம்டா அந்த லவ்ல அந்த இதுல அப்படின்றது. ஸோ கானாவினதுக்கு நீ சப்போர்ட்டா போய் நின்ன, இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் ஓகே தான். பட் அவங்களுடைய வருத்தம் வந்து நீ போய் இல்லை, நீ போய் இது பண்ணலன்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ பார்வதி பண்றது, ரியாக்ட் பண்றதுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைண்ணே நான் வந்து பல இடத்துல வந்து பார்வதிக்காக நின்றுட்டு இருக்கேன். நான் போயிட்டு பார்வதிக்காக லிவிங் ஏரியால அவ சண்டையில மூக்க நுழைச்சு நான் எல்லா இடத்துலையும் திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மீனவ பொண்ணு மேட்டர்லாம் கூட, சுபிக்ஷா மேட்டர்லையும் கூட அந்த 33 காயினும் நம்ம அந்த காயின் மேட்டர்லையும் நான் தான் வாலண்டியரா போய் மாட்டி அடி வாங்கினேன். அவளுக்காக நான் பல இடத்துல போய் நின்று இருக்கேன். எனக்காக அவன் எந்த இடத்துல வந்து நின்னா, எப்படி எனக்காக அவங்க எங்க வந்து நின்னாங்க? அதெல்லாம் ஒண்ணுமே நிக்கல, பார்வதி ஒண்ணுமே பண்ணல, சும்மா சொல்லணும்ன்ற மாதிரி பண்றாங்க பாரு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்காக வந்து நிக்கல அப்படின்றத ஓப்பனா போட்டு அடிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, அடுத்து இவர் சொல்றாரு, சாரி கமருதீன் சொல்றாரு, அடுத்து இதுக்கப்புறம்லாம் நான் என் கேமை தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், என் கேமை ஃபோக்கஸ் பண்ணி டைட்டில் ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய இலக்கு, அதை நோக்கி தான் டிராவல் பண்ண போறேன், இதெல்லாம் பண்ண போறேன்ற மாதிரி எங்க அமித் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓகே டே, ஆனா உங்க 2 பேரையும் சமாளிக்கிறதே கஷ்டம்டா, ஹேண்டில் பண்றதே எனக்கு ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுடா அப்படின்றதையும் சொல்றாரு. ஆனா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்னும் டிஃபைன் ஆகலடா. ஸோ நீங்க மோர் தென் ஃப்ரெண்டுன்றீங்க, அதுவே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு, அது என்னன்றதே டிஃபைன் பண்ணிருங்க அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அதை பார்த்து முடிவு எடுத்துங்கன்றதையும் தெளிவுபடுத்துறாரு கமருதீன். இப்போதைக்கு நான் கேம் ஃபோக்கஸ்ல தான் இருக்க போறேன், கேம்ல தான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் தருவாயில் கூட பார்வதி கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்றாரு, பார்வதி அவாய்ட் பண்றாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.